அடுத்து நம்ம மெய்வழி நூல் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இந்த மெய்வழி நூலில் காப்புன்னு சொல்லி 3 பாடல் இருக்குது. அது 2 பாடல் பார்த்தோம். ஒரு பாடல் நீங்கள் மக்கள் மெய்வழி குல மக்கள் அனைவரும் பாருங்கள். அடுத்து நூல் அப்படின்னு தெய்வம் கொடுத்துருக்காங்க. அந்த நூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, காப்பான முப்பாட்டும் தப்பாதப்பா, கை காட்டும் மெய்குருவின் செய்கை கேளு, நீப்பான முப்பாழும் தாண்டியப்பாள், நிலை நிற்கா மனந்தன்னை நிறுத்தி வைப்பார், காப்பான வைம்பூதம் ஓடா வண்ணம் கருத்தெறிவதற்கல்லோ நிறுத்து பார்ப்பார், ஏப்பொன்றும் இல்லாத காப்பீதாகும், ஏசாதே பேசாதே இணங்கி பண்ணே. இதில் என்ன சொல்கிறாங்க, காப்பான முப்பாட்டும் தப்பாதப்பா. இந்த காப்பில் கொடுத்துருக்காங்க 3 பாடலும். அது தப்பாவே தப்பாது அவங்க சொன்ன திருவாக்குகள் எல்லாம். கைகாட்டும் மெய்குருவின் செய்கை கேள். இது நம்ம முக்கியமாக இருந்து பார்க்க வேண்டியது. மெய்குருவுடைய செயல் என்ன அப்படின்னு அவங்க உத்தரவு பண்ணுறாங்க. நீப்பான முப்பாலும் தாண்டியப்பால் நிலை நிற்கா மனந்தன்னை நிறுத்தி வைப்பார். இதுதான் ரொம்ப அவசியம். அவங்க மெய்குருவினுடைய செயல் என்ன அப்படின்னு சொன்னால், நீப்பான முப்பாழும் நம்ம முப்பாழ தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஆணவம் கண்மம் மாய நம்ம பெருமை பேசிக்கின்னு, நம்முடைய பெரிய எல்லாம் அறிஞ்சா மாதிரி பேசிக்கின்னு, தெரிஞ்சா மாதிரி பேசிக்கின்னு, அடுத்தவங்களை மதிக்காத இந்த வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட மனதை அந்த முப்பாழும் தாண்டியப்பால் நிலை நிற்கா மனந்தன்னை, இது எப்பவுமே நிலை நின்னது கிடையாது. மனதை என்னைக்காவது யாராவது அடக்கி வாழ்ந்திருக்கார்களா? ஞானிகளை தவிர. அவர்களுக்கே சில நேரத்தில் அந்த மனமானது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட நிலை நிற்கா மனந்தன்னை நிறுத்தி வைப்பாங்களாம். அது ஒன்றுமே பண்ண முடியாது. மனதை நிறுத்திட்டா அப்புறம் ஏது அவர்கள் தான் தெரிவாங்க. நிலை நிற்கா மனந்தன்னை நிறுத்தி வைப்பார், காப்பான வைம்பூதம் ஓடா வண்ணம். நம்மளெல்லாம் கட்டி போடுறதுன்னா 5 பூதங்கள் தான். நமக்குள்ள இருக்குது 5 பூதங்களும். இந்த 5 பூதங்களும் ஓடா வண்ணம் அதையும் அடக்கிடுவாங்களாம். 5 பூதங்களை அடக்கிறாங்கன்னா அது நமக்குள்ள இருக்கு. அவர்களுக்கு அடைக்குன்னா நமக்கு வர்றதை அடக்கி வைக்கிறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட மெய்குருவிரான இருப்பாங்க பாருங்க. இது சாதாரணமாக செய்கிற செயல் அல்ல. காப்பான வைம்பூதம் ஓடா வண்ணம் கருத்தெறிவதற்கல்லோ நிறுத்துவார்ப்பார். நம்மளை மெஸ்மரைஸ் பண்ணுறதில்ல, நம்ம நினைவுக்கு தெரியுமா அவங்க நிறுத்துறது. இது என்ன செயலாக இருக்கும்? இன்றைக்கி இப்போ நடந்து கொண்டு இருக்குது அந்த செயல். தெய்வத்தை நினச்சா இன்றைக்கும் அவர்கள் நூலை தொட்டு படிங்க, இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் எந்த காலத்தில் நம்ம பார்க்குறது? இது சுவாசம் ஓடுறவங்களால முடியாது, கண் இமைக்கிறவனுங்களால முடியாது. மெய்குருவினால் மட்டும்தான் அந்த பவர் உள்ளது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம மனம் ஓடுறதுன்னு தெரியும், உயிர் எங்கே இருக்குன்னு தெரியும். அப்படி அக்கா அவங்க அப்படியே பார்த்து அதை செஞ்சிருவாங்க இந்த வேலையை. அதனால தான் மெய்குருவிரான் அப்படி சொல்கிறது. காப்பான வைம்பூத ஓடாவண்ணம் கருத்தெறிவதற்கல்லோ நிறுத்துவார்ப்பார், ஏப்பொன்றும் இல்லாத காப்பிதாகும். இதில் ஒன்று பேசுறதுக்கே இல்லை. இது எதுவும் இதுக்கு பதிலாக எதுவும் சொல்லவே முடியாது. ஏப்பொன்றும் இல்லாத காப்பிதாகும், ஏசாத பேசாத இணங்கி பண்ணே. அவங்க திருவாக்குக்கு இணங்கி நாம் நடக்கணும் அப்படின்னு உத்தரவு பண்ணுறாங்க. இடமென்றால் அண்ட பகீரண்டம் அல்ல, இருள் கிரண மதித்தாரை பணிமின் அல்ல, இடமென்றால் தர்ம சப தபங்கள் அல்ல, இசைராகம் நாமம் பண் எழுத்தும் அல்ல, இடமென்றால் வேதமும் மாரங்கமல்ல, எடுத்தாடும் பிரணவ மந்திரங்கள் அல்ல, இடமதுவும் நிசமென்றார் பொறிகளோடா, திருந்துவிடு கோடியொலி காந்தி வீசும். இதில் நிறைய தெய்வ உத்தரவு. எனக்கு அங்கங்கே நான் கொஞ்சம் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கலாம், உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இடமென்றால் அண்டபகிரண்டம் அல்ல, ஒரு இடத்துல பொறிகள்லாம் ஓடாத ஒரு இடம் இருக்குதான், அது இங்கே கிடையாது, இந்த இடத்துல கிடையாது. இடமென்றால் அண்டத்திலே கிடையாது, அண்ட பகிரண்டத்திலே கிடையாது. இருள் கிரண மதித்தாரை பனி மின் அல்ல, வானத்திலேயே கிடையாது. இசைராக இடமென்றால் தர்ம சப தபங்கள் அல்ல, தபம் செய்கிறது ஜபம் பண்ணுறது அதுலலாம்
பொறிகள் ஒடுங்காது. இசைராகம் நாமம் பண் எழுத்தும் அல்ல. ராகமாக பாடினா அங்கே ஒடுங்காது. ஏன்னா பொறிகள் ஒடுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. இடமென்றால் வேதமுமா ரங்கம் இல்லை. எந்த வேதத்திலும் பொறிகள் ஒடுங்காது. எடுத்தாடும் பிரணவ மந்திரங்கள் அல்ல. இப்போ மந்திரங்கள்லாம் நம்ம ஜபிக்கிறோம், எவ்வளோ ஆலயங்கள்லையும் வீடுகள்லையும் ஜபங்கள் பண்ணுறான், மந்திரத்தை ஓதுறோம். அதில் கூட அது அந்த பொறிகள் ஓடிக்கிட்டே தான் இருக்குமே தவிர, பொறிகள் என்ன, கண்ணு காது மூக்கு வாயு உயிர் மனம் எதை வேணா நினச்சிட்ருக்கோம். இந்த காது எதை வேணா கேட்டிருக்கோம். இதெல்லாம் மூட முடியாது. இடம் அதுவும் நிசமென்றால் பொறிகளோடா. நிஜமாக பொறிகளோடாத ஒரு இடம் எது அப்படின்னா அங்கே போய் இருந்துடு. இடம் அதுவும் நிசமென்றால் பொறிகளோடா இருந்து விடு கோடியொளி காந்தி வீசும். அப்படி பொறிகள் ஓடாத இடம் ஒரே ஒரு இடம்தான் இந்த உலகத்தில் இருந்துச்சு. மெய்வழி தெய்வம் மட்டும்தான். அவங்களுக்கு அந்த பொறி கண்ணிமைக்கிறது இல்லை, சுவாசம் வர்றதில்லை, எதுவுமே கிடையாது. அப்படியே பொறிகள் ஒடுங்கின இடம் அந்த ஒரே இடம் தான். அதை நினச்சிக்கிட்டு நீ வாழ்ந்துரு. நிசமதும் பொறிகளோட இருந்து விடு கோடியொளி காந்தி வீசும். உனக்கு அவங்க கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு இதெல்லாம் அப்படி அவங்கள பார்க்க பார்க்க எனக்கு இன்னைக்கு தெய்வம் அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. இன்னைக்கு இந்த கிரந்தத்துக்கு எனக்கு எந்த விளக்கமும் யாரும் சொன்னது கிடையாது. என் பெருமான் அவர்கள் தான் இப்போ என் தெய்வம் தான் நினைவில் இருந்து இதுதான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உங்களுக்கு நானும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வீடு வெளியா முன்னே பட்ட பாட்டை விவரமாய் சொல்லவென்றால் வெகு நாளாகும். தேடறிய வேதியரன் ஐயன் தன்னை தினமகளா திருந்துமடி பிடியாய் நின்றேன். குடதிசையை குணதிசையில் வணங்க பெற்றேன். கொண்ட சுழி முனைப்பூட்டு திறந்து காட்டி விடம் அதற்குள் வெளிகாட்டி விஞ்சை காட்டி விட்டதொட்ட இடம் காட்டி வேகம் காட்டி வேகமுள்ள கேசரியின் நடப்பும் காட்டி வேதியரும் பிரம்ம வித்தை அடக்கம் காட்டி சோகமுள்ள சுழியதற்குட்சுழியும் காட்டி சொல்லாத பிரணவத்தின் கருவும் காட்டி தாகமுள்ள சலகங்கா நதியும் காட்டி செங்கநதி குதிபாயும் சாரல் காட்டி பாகமுள்ள பரிதிமதி இருப்பும் காட்டி பஞ்சபுல நொடுங்கும் கஞ்சாவும் காட்டி. இல்லை தெய்வம் என்ன பண்ணுறேன்னா அவங்க ரொம்ப படாத பாடுபட்டாங்க. அதாவது ஒரு மெய்குருபிரன் அடைய எல்லாம் பொய் குரு தான். அந்த காலத்துல வர்ற காலத்துல அந்த பொய் குரு இல்லாமலாம் இல்லை. எல்லாருக்கும் வாட்சி இருக்குது பாருங்க. அவங்க அந்த பொய்கிட்ட போயிட்டு எவ்வளோ தீட்சிகை உபதேசம் அது இதுன்னு வாங்கி 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 சலிச்சு போச்சு. அவ்வளோ வாங்கியும் அந்த மெய் தெரியல. அதுதான் வீடு வெளி அம்முன்னே பட்ட பாட்டு விவரமாய் சொல்ல வென்றால் வெகு நாள் ஆகும். தேடறிய வேதியர் ஐயன் தன்னை தினமகளா திருந்தபடி பிடியாய் நின்றேன். அதுக்கப்புறம் பாட்டையா வர்றாங்க. மெய் குருபிரான் வந்தவுடன் அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவங்கள கெட்டியாக பிடிச்சிட்டாங்க. குடதிசையை குணதிசையில் வணங்க பெற்றேன். கொண்ட சுழி முனைப்பூட்டு திறந்து காட்டி. சுழி முனை வேற ஒன்று நினைவு தாங்க. இதை நிறைய பேர் மூடி மூடி மறைச்சி ஏதோ பெரிய விஷயமா இருக்கிற மாதிரி. ஏன்னா நினைவை திறந்தா தான் இதெல்லாம் தெரியும். அது அவர் மெய்குருவிரான் மூலமாக நம்ம அதை அறிஞ்சிக்கிறோம். குணதிசையை குணதிசையில் வணங்க பெற்றேன். கொண்ட சுழி முனைப்பூட்டு திறந்து காட்டி விடம் அதற்குள் வெளிகாட்டி விஞ்சை காட்டி விட்டதொட்ட இடங்காட்டி வேகம் காட்டி. அதாவது நம்ம எங்கே எப்படி பிறந்தோம், எப்படி வளர்ந்தோம், எங்கே இந்த மெய்யை விட்டோம் அப்படின்லாம் அவங்க அறிவிப்பாங்க மெய்குருபிரான். வேகமுள்ள கேசரியின் நடப்பும் காட்டி வேதியரும் பிரம்ம வித்தை அடக்கம் காட்டி. இந்த பிரம்ம வித்தைங்கிறது ஒரு பெரிய செயல். சும்மா வாயில் சொல்லிட்டு போகிறதில்ல. ஆழ்ந்து இருக்க இன்னும் கொஞ்சம் காலத்தில் நான் சொல்லிகிட்டே வருவேன், நிச்சயம் சொல்லுவேன். இதை கவனமாக நீங்களும் படிக்கலாம். எல்லாம் நம்ம மக்கள் மெய்வெளிக்குள்ள மக்கள் அனைவரும் படிக்கலாம். சோகமுள்ள சுழியதற்குட்சுழியும் காட்டி சொல்லாத பிரணவத்தின் கருவும் காட்டி. அந்த பிரணவம் எது, பிரம்மவித்தை எது, எல்லாம் நமக்குள்ள இருக்கிறது தான் நினைவு. பிரணவன்றது நினைவு. தாகமுள்ள சலகங்கா நதியும் காட்டி செங்க நதி குதிபாயும் சாரல் காட்டி
பாகமுள்ள பரிதி மதி இருப்பும் காட்டி பஞ்சபுல நொடுங்கும் கஞ்சாவும் காட்டி. அந்த பஞ்சபுலங்கள் பூரா ஒரு இடத்துல ஒடுங்குது. ஆனால் இது வரைக்கும் யாருக்கும் ஒடுங்குனது இல்லை. பஞ்சபுலங்கள்லாம் தெய்வத்திடத்து மட்டும்தான் ஒடுங்கியதை நாங்கள் பார்த்தோம். அவங்களுக்கு எந்த நினைவும் ஓடாது, அவங்க தவத்திலேயே இருப்பாங்க. கஞ்சாவாம் கோரக்கர் மூலி வேகம் கடும்போதை எப்பப்பா லகிரி மித்த கஞ்சா தன் இடம் பார்த்து அருந்தும் காலம் கனமாய்கை பெண் சார தள்ளி நில்லு துஞ்சாமுன் துஞ்சி எங்க தூங்குதற்கு தூண்டு குருநாதரன் போக வேண்டும் தஞ்சமென்று ஒரு நினைவாய் காக்கும்போது தவிடுபடியாம் பாவம் பார்க்க ஆதி. இல்லைன்னா ஒருத்தர் பண்ணாங்க, கஞ்சா கோரக்கர்னு ஒரு முனிவர் இருந்தாங்க, பெரியவர். கஞ்சாவா கோரக்கர் மூலி வேகம் அப்படின்னா கஞ்சா கிடையாது, அவங்க சொல்லு அப்படி இருக்குதான், அவ்வளோ அந்த அந்த கணத்தோடு இருக்குதாம்மா. மூலி வேகம் கடும்போதை அப்பப்பா லகிரி மெத்த. அந்த இப்போதான் நாங்களும் கஞ்சா அழுதுகிட்டு தான் இருக்கிறோம். இப்போ பாருங்க அழுதுகிட்டு தான் இருக்கோம். அந்த அந்த அகவலை தான் இப்போ பேச சொல்லுது. கஞ்சாத்தான் இடம் பார்த்து அருந்தும் காலம் கனமாய்கை பெண்சார தள்ளி நில்லு. நம்ம இந்த மெய்வழி பற்றி போகும்போது பெண்ணுன்றது பொம்பளை கிடையாது. இந்த மாதிரி மூச்சு ஓடிக்கிட்டு எதோ விளக்கம் சொல்லி அவங்கள தான் பொண்ணுன்னு தெய்வம் சொல்கிறாங்க, பொம்பளை அப்படிங்கிறாங்க. அவங்களெல்லாம் நாடக்கூடாது. நாம் கஞ்சாத்தன் துஞ்சாமுன் துஞ்சி அங்கே தூங்குதற்கு தூண்டு குருநாதர் அனுபோக வேண்டும். அவர்கள் நினைவோடு தான் நாம் இருக்கணுமே தவிர குருநாதர் இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது. குருநாதர்னா மெய்குரு. சும்மா உட்காந்துக்கிட்டு மாலை போட்டுக்கின்னு அதை போட்டுக்கின்னு சும்மா வேடிக்கை காட்டுறது கிடையாது. தஞ்சமென்று ஒரு நினைவாய் காக்கும்போது தவிடுபடியாம் பாவம் பார்க்காது. அவங்க திருவாக்கில் நீங்கள் போக 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 அதுதான் கஞ்சா, வேறு எதுவும் கிடையாது. அதில் போக 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 நம்ம பாவமானது தவிடுபடி ஆகிடும். தெய்வம் இந்த கிரந்தத்தை இனியும் நீங்கள் படிங்க, நிச்சயம் உங்களுக்கு பொருள் விளங்கும். தெய்வம் எதையுமே விளங்காமல் எல்லாம் விளங்குறப்பால தான் சொல்லியிருக்கிறாங்க. நாம் தான் ஏதோ இப்போ எல்லாம் அள்ளி கொடுத்துட்றாங்கன்ட்டு போயிடுறோம். இதில் இது வரைக்கும் நம்ம சொல்லி பார்த்து வந்ததில் எங்கன்னா கண்ணு மூக்கு காது சொல்லியிருக்காங்களா? இன்னைக்கு இதை பிடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்குதுங்க ஒவ்வொரு மக்களும். அதனால் அதெல்லாம் நம்பாதீங்க. தெய்வம் என்ன உத்தரவு பண்ணுறாங்க, அவங்க திருவாக்கு என்னன்னு நீ கவனித்தாலுமே அது போதும். அப்போது இப்படியே ஒன்று ஒன்றும் தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க. சொன்னாரே என்றனக்கு மச்சற்பேரர் சொத்தவரா தனிநாத வள்ளலையன் இன்னமுதாமி பொருளை கொள்வார் போலே எத்தனையோ பேர் வருவார் மகனே பாலா என்ன செய்ய போராயோ கலியுகத்தே என்றனக்கு சொன்ன மதி அனந்தம் கோடி நன்னும் அந்த படி முயற்சி விளக்க வேணும் நானும் அந்த படியே தான் நீயும் பாலி. என்ன சொல்கிறாங்க, தன்னுடைய குருபிரானை சொல்கிறாங்க. தெய்வம் சொன்னாரே என்றனுக்கு மச்சற்பேரர் சொத்தவரா தனிநாத வள்ளலையன். அவங்க வாக்கு தவறாமல் சொல்கிறாங்களாம். இன்னமுதான் மெய்ப்பொருளை கொள்வார் போலே எத்தனையோ பேர் வருவார் மகனே பாலா. இதை நாங்களும் அடைஞ்சிட்டோம்னு சொல்ல வருவானுங்களாம். என்ன செய்ய போராயோ கலியுகத்தே என்றெனக்கு சொன்ன மதி அனந்தம் கோடி. நாங்களும் அடைஞ்சிட்டோம், எங்களுக்கும் கிடைக்குது, எங்களுக்கும் அது கிடைக்குது அப்படின்னு மற்றவங்களுக்கு போதிக்க வேண்டியது. இந்த கலியுகத்தில் அப்படி தான் நடக்கும். ஏன்னா மெய்யின்றது மறைஞ்சு போயிடும். என்ன செய்ய போராயோ கலியுகத்தை என்றெனக்கு சொன்ன மதி அனந்தம் கோடி நன்னும் அந்த படி முயற்சி விளக்க வேணும் நானும் அந்த படியே தான் நீயும் பால். நான் என்னை எப்படி பார்த்தனோ நீ அதை பாருன்னு சொல்கிறாங்க. அந்த விளக்கத்தோடு பாரு. தெய்வம் யதார்த்தமாக சொல்கிறாங்க. அது எல்லாருக்குமே புரியும். புரியலன்னு சொல்லிட்டு போகிறது தோசி. யாருக்கிட்ட அவங்க எழுதுன கிரந்தத்துக்கு யாருங்க சொல்ல முடியும்? யாரும் விளக்க சொல்ல முடியாது. சொல்ல கேள் ஞான வழி சுருக்கம் இந்நூல். ஞானத்தை சுருக்கமாக சொல்லியிருக்காங்களா இந்த நூலில். சொல்ல கேள் ஞான வழி சுருக்கம் இந்நூல் சோதித்து நேர் வழிகை முறையாய் சொன்னேன் பொல்லாத கல்முதலாம் விபச்சாரர்க்கு பிடுங்குபடும் ஞான நிலை என்னாலேனும் சொல்ல பேர் இன்பம் கைப்பற்றவென்று சொன்னதல்லார் குச்சியின் பிழைப்புக்கல்ல சொல்லொன்றும் தப்பாது தாக்கு தாக்கு சுந்தரமாய் சொல்லுகிறேன் கேளு கண்ணே. அவங்க எவ்வளோ அழகாக நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. சொல்ல கேள் ஞான வழி சுருக்கம். இந்த நூல் சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. பொல்லாத கல்முதலாம், அதாவது சோதித்து நேர் வழியாக தான் சொல்லியிருக்காங்க. இதில் எங்கேயும் வேற ஒன்று நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
பொல்லாத கல்முதலாம் விபச்சாரருக்கு பொல்லாதவர்கள் முதலாம் விபச்சாரருக்கு பிடுங்குபடும் ஞான நிலை என்னால் என்னும். இங்கே தெய்வத்திட்ட அவங்க திருமணி தாங்கியிருந்த போது மக்களெல்லாம் வந்தாங்க, சத்தியம் பண்ணி தான் தெய்வம். ஏன்னா அவங்க நேரடியாக காட்சி பொருளாக காட்டக்கூடியவங்க, இவங்கெல்லாம் வாயில் சொல்லக்கூடியவங்க. காட்சி பொருளாக காட்டுறவங்க மெய் குருபிரானுக்கும் வாயில் சொல்கிற ஈனர்களுக்கு எவ்வளோ ஒரு வித்தியாசம் இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, விபச்சாரன்றாங்க. ஏன்னா ஒரு சத்தியம் பண்ணிட்டு குருபிரான் இடத்துல இது வாக்காலும் நினைவாலும் மனதாலும் எந்த நேரத்தில் வெளியிட மாட்டேன்னு சொல்லி தான் சத்தியம் வாங்குறாங்க. அதையும் மீறி ஒன்று சொல்கிறாங்கன்னா அவன் விபச்சாரரு அப்படின்னு தெய்வம் அவங்களுக்கு பட்டம் கொடுக்குறாங்க. பொல்லாத கல்முதலாம் விபச்சாரருக்கு பிடுங்குபடும் ஞான நிலை என்னால் எனும். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உபதேசம் கண்ணு மூக்கு இதுக்குள்ளேயே தான் ஆடிட்டு இருப்பாங்க. வேறு எந்த வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது, உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த மூஞ்சிக்குள்ளேயே ஆடிட்டு இருப்பாங்க. கண்ணு காது மூக்கு வாய், அவ்வளோதான். உள்ளே மிஞ்சி போனால் உள்நாக்கம் சொல்லுவாங்க. இதை பெரிய விஷயமாக உட்காந்து சொல்லின்னு கிடப்பாங்க. இவ்வளோ தூரம் நம்ம படிச்சுட்டு வரோம். இது எதனா எங்கன்னா சொல்லியிருக்காங்களா தெய்வம்? எதுவும் சொல்லலை. நம்ம ஏன்னா அவங்க திருவாக்க கவனிக்கிறதில்லை. விபச்சாரருக்கு பிடுங்குபடும் ஞான நிலை என்னால் என்னும் சொல்ல பேர் இன்பம் கைப்பற்றுவென்று. பாருங்க, எதுக்காக சொல்றா, நீ இன்பம் பெறணும், நீ பேரின்பத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்களாம். சொல்ல பேர் இன்பம் கைப்பற்றவென்று சொன்னதெல்லாம் குச்சியின் பிழைப்புகள் வைத்து பழப்புக்கு நான் சொல்ல வரல. ஏன்னா அவங்க உணவே கிடையாது. என்ன காசு வாங்க போறாங்க? உணவும் கிடையாது, உறக்கமும் கிடையாது. இப்படி ஒரு திருமணியை இந்த காலத்தில் எந்த காலத்தில் யார் தரிசனம் பண்ணாங்கன்னு தெரியாது. இந்த கடைசி கலியுகத்தில் இது வரலன்னா இன்னும் எங்களுக்கும் தெரியாது. சொல்ல பேர் இன்பம் கைப்பற்றவென்று சொன்னதால் குச்சியின் பிழைப்புக்கல்ல, சொல்லொன்று தப்பாது தாக்கு சுந்தரமாய் சொல்லுகிறேன் கேளு கண்ணே. உனக்கு அழகா சொல்கிறேன், என்னோட சொல்லு ஒன்று கூட தவறாது அப்படின்னு தெய்வம் இப்படி இவ்வளோ அமைதியாக ஒரு கருணையோடு இரக்கத்தோடு எதுக்கு சொல்கிறாங்க? மக்களெல்லாம் தப்பிச்சுக்கிட்டோம் அப்படின்னு அவர்களுடைய செயலைத்தான் சொல்கிறாங்களே தவிர நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. தெரிஞ்சுக்கிட்டோம், தன்னை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் தெய்வம் இந்த கிரந்தங்கள்லாம் வெளியிட்டது. ஏன்னா வந்தது யார்? பரம்பொருள், பரமாத்மா, சர்வேஸ்வரன், ஆதிசிவன், விஷ்ணு பகவான், முருகப்பெருமான் தன்னை காட்டிக்கிறதுக்காக இவ்வளவும் சொல்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு புரியாமல் போனால் யாருடைய தவறு?